தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. Shut up your mouth. I need to go now. Hey, 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 hey. Why can't I get it? Why can't I get it? Nothing about it. Come down, boy. I don't know my bloody swine. அவன் தான் ஒரு கொட்டையாச்சு நான் தெரியாம தான் கேக்குறேன். அடி வாங்குறேன் நீ போட்டியா அடிக்கிறாரு அவரு போட்டியா அப்ப நான் ஒரு ஆரம்ப ரெண்டே கால அவரு எதுமா என்னுடைய மகனை வெளிநாடு சென்றிருக்கிறான். ஆமா என்னுடைய மகனை பார்த்து ஏதோ கேள்வி கேட்கறேன். நீ கேளு வெளிநாடு போனியா கீஸ்டே இல்லையா மச்சி சரி கட்டி கீஸ் வாங்கிட்டு இல்லையா சரி வாப்பா கேள்வி கேட்கறேன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உலக அளவு அலைவாரியே இன்னும் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்.
இருக்கிறாள். ஆமா. அதனால மேடை ஏறி ஆடுவதன் காரணமாக நமக்கு எல்லாம் தெரிந்தது என்பது கிடையாது. கீழே அமர்ந்து பார்ப்பதனால் இவருக்கு யாரும் மரியாதை என்பது கிடையாது. கேள்வி கேட்பதனால் உனக்கு தெரிந்தது என்பது கிடையாது. பதில் சொல்வதனால் எனக்கு எதுவும் என்பது கிடையாது. சரி, எனக்கு தெரியலன்னா தெரியல ஒத்துக்கிறேன். தெரிஞ்சது நான் பதில் சொல்றேன். கேள்வி கேள்வி சீக்கிரம் கேள்வி. அப்படியா? சரி, அயல் நாட்டிற்கு மகன் வந்திருக்கிறான் என்று நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இருக்கு. ஆமா, கலைநிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஏற்பாடு பார்ப்போம். பல்லாண்டுகாலம் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. உங்களுடைய கலை சேவை எங்கள் அசோக் நாடக மன்றத்துக்கு தேவை. சரணமையப்பா. கனிமல கணபதி பகவானே. பாப்பா, தாத்தா, இவர் யார் தெரியுமா? அவர்தான் நீ நாட்டு பத்திரக்கா. அவர் யார் தெரியுமா? அவர்தான் நீ நாட்டு எருளசோர். ஆடல் பாடல் அபிநயம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நீ ஆடையில இவங்க எல்லாம் உன்னை பார்த்து ரசிக்கணும். அப்படியா? அவங்க எல்லாம் உன்னை பார்த்து ருசிக்கணும். இவங்க எல்லாம் உன்னை பார்க்கணும். நான் உன்னை குத்திக்கணும். பாட்டுக்கு நான் உட்காந்து தாளம் போடணும் சொல்றான் பையன். மாமா மாமான்னு மட்டும் கூடாது. மாமா சொன்ன எங்க அதிகாவாத்தியா மூஞ்சி பாரு நல்லா பொட்ட நாய் சூத்தாட்டம் இல்லம்மா. உன்னை அழைத்தா காண தெரியுமா? நீ அழகா ஆட வேண்டும், பாட வேண்டும். உட்காந்து பெருங்கால வாலி பசங்க அனைவருக்குமே அப்படியே நீ ஆடின ஒன்னியும் அவங்களுக்கு அப்படியே நடுக்கணும். போய் வரைக்கும் உங்க மேல கௌசியா இருக்கணும். அவுத்து காட்டியா? ஆடல் பாடல் அபிநயம் ஆபாசத்தை தவிர்த்து நாட்டியமான தூக்கி அவுத்து காட்டு.
வாழ்க. வணக்கண்டா தாத்தா அண்ணே. அப்பா நல்லா சுகமா இரு வாங்க பாப்பா. கேட்டுடா. அழைத்த காரணம் என்ன தெரியுமா? அழைத்த காரணங்கள் ஆடல் பாடல் அபிநயம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆடல் பாடலா? அப்படியா? ஏண்டா டேய், நான் இந்த ஊர்ல எல்லாம் குத்துவாங்களடா. ஐயோ 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 100 ரூபாய் நோட்டு தான். அடச்சி. அப்படியா கண்டா? ஏ மச்சான் 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 பாடல் வச்சிருக்கேன்டா. ஐயா வெளிநாட்டுல பட்ட படிப்பு போனீங்களே, பட்ட சாராயம் கிளாஸ் எவ்வளவு விலை?
என்ன? அயல் நாட்டிலேயே பட்ட சாராயம் இருக்குது. நான் பட்ட படிப்புக்கு போனீங்களே. பட்ட படிப்புக்கும் பட்ட சாராயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. கண்ணுல கல்லு போட்டா ஏன் உள்ள போகுது? பாரம் தாங்க முடியாம உள்ள போகுது. பாரம் தாங்க முடியாம போகுது. அப்படி கிடையாது, அதுக்கு நீச்சல் தெரியல, அதனால அது உள்ள போகுது. சரி, ரெண்டாவது கேள்வி, தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? என்னடா கேள்வி? ஒரு பக்கம் வெந்தா போதுமா, இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வேணும்னு திருப்பி போடுறாங்க. அப்படி கிடையாது, அதனால திரும்ப முடியாது, நம்ம திருப்பி போடுறோம். இது தெரியல உனக்கு? ஏய் சூர்யா, உலகத்திலேயே பொய் சொல்லாதவன் யாரு சொல்லு பார்க்கலாம்? ஹரிச்சந்திரன். அதெல்லாம் கிடையாது. நோ. நானும் போய் சொல்ல மாட்டேன்டா. நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு என்ன தெரியும்? 9 மணி வருஷம் நான் 12 மணிக்கு உள்ள வரையும் தெரியல. சரி, அது வேணா நான் சொல்லட்டுமா? உலகத்திலே போய் சொல்லாதவன் யார் தெரியுமா? மாட்டு தருவுக்காரன் மட்டும்தான். 7 லிட்டர் காரக்கு நம்ம கிட்ட மாட்டு ஓட்டி குத்துருவோம். போயிட்டு வந்து பார்த்தா 2 லிட்டர் தான் காரக்கும். 70,000 ரூபாய் தான் ஆகும். இது போய் சொல்லாதவனா? ஆமா. அதே கேட்டா பதில் என்ன சொல்லுவான்? பதில் என்ன சொல்லுவான்? இடம் மாறிக்குது, கரகல பச்சை பில்லு போடுங்க. ஐயா விட்டா ஒரு கேள்வி. ஐயா, இப்ப நான் உன்னை கேள்வி கேட்கறேன், அது என்ன பதில் சொல்றியா? தெரிஞ்சா சொல்றேன், இல்லன்னா இல்லன்னு சொல்றேன்டா. இல்லன்னு சொல்லியா? அப்ப போய் நீ வெளிநாடு படி காணோம், பாட்டில் தான் பொறுக்கிந்துக்கிறாப்போ. இங்க இருக்கிற பாட்டிலே பொறுக்கலாம் டாடி. 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல. ஐயாங்க வாங்க, நல்லா கேட்டுக்க. இது குப்பு வீடு, இது கோபால் வீடு. குப்பு வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறதுல முட்டை போட்டுச்சு. அந்த முட்டை யாருக்கு சொந்தமாகும்? கோழி யாருது? குப்புந்து. ஏய், கோழிக்காரனுக்கு தானே முட்டை சொந்தம். வைக்க போறது கோபால் ஆச்சு. இருக்கட்டும், முட்டை அங்கதானே போட்டுக்குது, அவனுக்கு சொந்தமாவாதா? டேய், கோழிக்காரனுக்கு தானே முட்டை சொந்தமாகும். ஏங்க எங்க போச்சு முட்டை? வைக்க போறல போட்டுக்குது, கோபால் வீட்டு வைக்க போறல போட்டுக்குது. சரி, கோபாலுக்கு சொந்தம். கோழி குப்புந்தாச்சா? டேய், கோழி எத்தனை முட்டை போடுதோ அதை பகிர்ந்து எடுத்துக்கிட்டோம். கோழி இன்னைக்கு முட்டை போடல, நாளைக்கு லீவ் விட்டுச்சுன்னா பண்ணலாம், வேற எங்கன்னா மாத்தி போட்டுச்சுன்னா பண்ணலாம். என்னடா திரும்பி இருக்கு? ஏய் ஓ ஏண்டா என்ன கோழிகளை லீவ் போடுமா? லீவ் போடாம மாத்தி எங்கன்னா போட்டுச்சுன்னா பண்றதா? ஏய் ஓ ஆளுக்கு ஒரு நாளைக்கு வயசு சாப்பிட்டுடா போயிட்டு. வயசு முட்டை கோபாலுக்கு பிடிக்காது. ஏய் இல்ல ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு சொல்றேன். ஆம்லெட் குப்பனுக்கு பிடிக்காது. இல்லன்னா வச்சுக்க பொடி மாஸ் போட்டு நிறைய சாப்பிட்டு. பொடி மாஸ் குப்பனுக்கு பிடிக்காது. ஆப்பிள் போட்டு சாப்பிட்டு சொல்றேன். ஆப்பாயில ஒரு ஆள் சாப்பிட்டாலே வாய்ப்புள்ள ஆயிப்படும். இதுல 2 பேர் எப்படியே சொல்லுவாங்க, அப்படியே குறக போறான் அப்படியே. என்ன நாள் ஆகுறேன்? சரி வாங்க, அந்த கேள்விக்கு தான் உனக்கு போய் தெரியல. உங்க அப்பா என்ன தெரியுமா? அப்பா உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன், அது என்ன கரெக்டா போச்சு. ஏய், இதுக்கு பதில் சொல்றான். இதுக்கா? அதுக்கு தெரிஞ்சா நான் ஏன் பை தூக்கி இங்க வர போறேன்? ரொம்ப நாளா கேள்வி கேட்டு. கேள்வி கேட்பது அனைவருக்கும் எளிது, பதில் சொல்லணும்ல. ஆமா, பதில் தெரிஞ்ச கேள்வி கேளு. ஐயா இப்ப நான் உன்னை கேள்வி கேட்க போறேன். நீ கேட்கும் கேள்விக்கு நான் பதில் டக்கு 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 டக்குன்னு சொல்றேன். கேளு, எந்த கேள்வி கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும். ஐயா நீ மட்டும் இல்ல, இந்த ஒக்கானைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரு பதில் சொன்னாலும் இப்பயே மேடம் 100 ரூபாய் நான் தரேன். 100 ரூபாய் சத்தியமா. கேள்றா கேள்விய. ஐயா நல்லா கேட்டுக்கோ. கேள்றா. 4 கால் இருக்கணும், 4 கால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், நடக்கிற ஜீவனா இருக்கணும், நடக்கிற ஜீவனா இருக்கணும், பிள்ளைன்னு 3 பேர் வரணும். பிள்ளை என்று 3 பேர் இருக்கணும். ஆமா. ஏன் மறுபடியும் கேள்றா. ஐயா 4 கால் இருக்கணும், 4 கால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், நடக்கிற ஜீவனா இருக்கணும், நடக்கிற ஜீவனா இருக்கணும், பிள்ளைன்னு 3 பேர் வரணும். பிள்ளை என்று 3 பேர் வரணும். ஆமா. ஏடா ஓ கேள்வி அது ஆனி பிள்ளை சொல்லிட்டாரு. அப்புறம் ஏய் கீரி பிள்ளை 3வது பிள்ளை எதுவும் கிடையாதா? ஏண்டா இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? விடிய வேற காத்துரு, நான் சொல்றேன் பதில். இது தெரியாது உனக்கு. அவன் நாட்டுக்கு தான் மக்குனுக்கிறான் தெரியல. அவனுக்கு சொம்பு பொண்ணு வச்சுக்கிறான், அதான் இதுக்கு சப்புனுக்கிறான். ஐயா இதுக்கு கேள்வி பதில் தெரியல. சரிடா, நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி, சரியான கேள்வி. நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அத 300 ரூபாய்க்கு வித்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? உனக்கு 100 ரூபாய் உனக்கு இஷ்டமாகும், எனக்கு 200 ரூபாய் லாபம் வச்சுக்குது. அது எப்படி? ஏங்க நல்லா கேளுங்க. நீ 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி ஆமா 300 ரூபாய்க்கு விற்றால் அது உனக்கு 100 ரூபாய் நஷ்டமா? 200 ரூபாய் எனக்கு லாபம் வச்சுக்குது. எப்பறா உனக்கு லாபம் கிடைக்கும்? நான் 400 ரூபாய் 4 வரணும் காட்டணும். 4 வரல நான் காட்டணும்னா நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அத 300 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபாய் லாபம். டேய் உனக்கு இருக்குடா, எனக்கு தினியா தான். தப்பா நினைக்கிறா.
என் மூளையை செங்கல் சூழி ஒண்ணு ஆமா அப்படியே அடுக்கு அடுக்கா இருக்கும். பரவாயில்லடா டேய் இதுக்காக தான் உனக்கு 20 மணி அரண்மனைக்கு வச்சிருக்கிறேன். இல்லைன்னா எப்படி ஆச்சு எங்க சம்பளம் கொடுக்குறான்? சம்பளம் டேய் அம்மாவோட வேலை செய்யல. அவுத்து இந்த பஸ் வைக்கிறோம். டேய் சம்பளம் கொடுக்குறேன்டா. காலையில கொடுக்க போது மாசம் 30 ரூபாய் கொடுக்குறேன் உங்க இருவருக்கும். கொடுக்க போது 200 ரூபாய். சும்மாதானா? 30 ரூபாய் கூட ஏன் கொடுக்குறான்? சும்மாதானா? போடுமா அப்படி இருக்கும்போது டேய் இந்த நாட்டு சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். என் மகன் வந்து விட்டான். அப்படி இருக்கும்போது என் மகளுக்காக டேய் இன்னும் நாட்டியம் தஞ்சாவூர் வேணும்.